श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृती। श्रीलक्ष्मीसहस्रम् अथ नक्षत्रमालास्तबकम् 24வது ஸ்லோகம் சதபிஷக் என்கின்ற சதய நட்சத்திரத்தின் தோற்றமாக அமைக்கப்பட்டுள்ளது. त्वत् परिग्रह जुषं द्विषन् रमे क्षीयते बहुसहायवान् अपि தன்னிதர்ஷனம் அபாஸ்தவாரிஜக சந்திரமா சதபிஷங் நிஷேவிதக. திருமகளுக்கு ஆசனமாகவும் திருக்கையில் அணிகலனாகவும் விளங்குவது தாமரை. அந்த தாமரை பூவை வருத்துபவன் சந்திரன். லக்ஷ்மியின் பக்தர்களை பகைத்துக் கொள்வதால் என்ன நிலை ஏற்படுகின்றது? நாளுக்கு நாள் தேய்ந்து போகும் க்ஷயரோகத்தை அடைகின்றான். நிறைய நட்சத்திரங்கள் துணையிருந்தும் எந்தவிதமான பயனும் இல்லாமல் போய்விட்டது. இங்கு சதபிஷக் என்பது நட்சத்திரங்கள் என்ற பொருளை உடையதும் 100 வைத்தியர்கள் என்ற பொருளை உடையதுமாக வருகின்றது. ஆகவே 100 வைத்தியர்கள் அருகில் இருந்தும் அவனால் க்ஷயரோகத்தை தடுக்க இயலவில்லை என்று பொருள்படும்படி கவிஞர் இந்த செய்யுளை அமைக்கிறார். திருமகள் அருள் பெற்றவர்களை பகைத்தால் விபரீதமான விளைவுகள் தான் உண்டாகும் என்பதற்கு சந்திரனுக்கு ஏற்பட்ட க்ஷயரோகமே சான்றாக அமைகின்றதாக கவிஞர் இங்கு தன் கவிதா சாமர்த்தியத்தால் விளக்குகின்றார். சதபிஷக் என்றும் சதயம் என்றும் அழைக்கப்படும் சதய நட்சத்திரத்தினுடைய குறியீடு ஒரு காலியான வட்டத்தை போல் அமைந்துள்ளது. இதனுடைய அதிதேவதையானது நீரின் அதிபதியான வருணன். இதற்கு உரிய கிரகம் ராகு. முதலாழ்வார்களில் ஒருவராகிய பேயாழ்வார் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் திரு அவதாரம் செய்தருளினார். யமதர்மராஜன் சதய நட்சத்திரத்தில் அவதரித்தவர். சைவ சமய குரவர்களில் ஒருவரான அப்பர் பெருமான் என்கின்ற திருநாவுக்கரசர் சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவராவார். त्वत् परिग्रह जुषं द्विषन् रमे क्षीयते बहु सहायवान् अपि तन्निदर्शनम् अपास्तवारिजः चन्द्रमा शतभिषं निषेवितः. 25வது ஸ்லோகம் பூரட்டாதி நட்சத்திரத்தை குறிப்பதாக அமைந்துள்ளது. பகவதி யஸ்ய பவத்குண கீர்த்தனகம் புரோஷ்டபதமாஸ்யம் பவதிஹி ஜகதி கதிஸ்தத் சரணாம்புஜ ரேணுர் அஸ்மாக்கம். ஹே தாயே, உன்னுடைய நற்குணங்களை பேசும் பக்தர்களுக்கு நாங்கள் பக்தர்கள். அவர்களுடைய திருவடி துகள்களே எங்களுக்கு கதி. இந்த ஸ்லோகத்தில் கீர்த்தன, கம்பிர, ஓஷ்டபதம் என்று பிரித்தோமே ஆனால் உனது கீர்த்தனங்களை பண்ணுவதால் அசைகின்ற உதட்டசைவு என்ற பொருளும், கீர்த்தனகம் புரோஷ்டபதம் என்று பிரித்தோமேயானால் கீர்த்திக்கின்ற புரட்டாதி நட்சத்திரம் என்ற பொருளையும் தருகின்றது. புரோஷ்டபதம் என்பது புரட்டாதி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய சொல். பூரட்டாதி நட்சத்திரத்தின் அமைப்பு 2 முன்னங்கால்களைப் போலவும் 2 வாள் போலவும் 2 தலையுள்ளவது போலவும் காட்சியளிக்கின்றது. இதற்குரிய கிரகம் வியாழன். இவருடைய அதிதேவத்தை ஏகாதர சுத்ரர்களுள் ஒருவராகிய அஜயேக பாதராவார். பூரட்டாதி நட்சத்திரத்தில் உதித்தவர் குபேரன். மகான்களில் ஒருவரான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த நட்சத்திரத்தில் உதித்தவர்தான். பகவதி யஸ்ய பவத்குண கீர்த்தனகம் புரோஷ்டபதமாஸ்யம் பவதிஹி ஜகதி கதிஸ்தத் சரணாம்புஜ ரேணுர் அஸ்மாக்கம். 26வது ஸ்லோகம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் தோற்றமாக அமைந்துள்ளது. त्वत्पदम् அரவிந்த கிருஹே வந்தந்தே ஹந்த ஜந்தவோ புவியே புவனோத்தர பாத்ர பத க்ஷுண்ணம் அமீஷாம் கிருஹத்வாரம். தாயே, அரவிந்த கிரகமாகிய தாமரை வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய உன்னுடைய திருப்பாதங்களை யார் பணிகின்றார்களோ அவர்களுடைய இல்லத்தில் ஐஸ்வர்யத்தின் அடையாளமாக யானைகளுடைய நடமாட்டத்தை பெறுவது ஆச்சரியம் அல்லவா என்று கொண்டாடுகின்றார். தாயுடைய கட்டாட்சத்தை பெற்றவர்களின் இல்லத்தில்
உயர்ந்த யானைகள் நடமாட்டத்தை காணலாம் என்றால் அவர் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியாக விளங்குகின்றார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். உத்தரபாத்திரபத என்று சொல்லப்படுகின்ற உத்திரட்டாதி நட்சத்திரம் 2 பின்னங்கால்கள் போன்ற அமைப்பினை உடையது. இதனுடைய அதிதேவத்தை அகிர்புத்னியா அல்லது நீருக்கடியில் வாழும் சர்ப்பம் என்பதாகும். வில்லிவலம் ஸ்ரீ அழகிய சிங்கர், ஸ்ரீமதாண்டவன் ஆசிரமத்தின் ஆச்சாரியர்களான ஸ்ரீ ஆக்கூராண்டவன், ஸ்ரீமத் திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் ஆகியோர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவதரித்தவர்கள் ஆவார். त्वत्पदमरविन्द गृहे वन्दन्ते हन्त जन्तवो भुवि ये भुवनोत्तर भाद्रपद क्षुण्णम् अमीषां गृहद्वारम्. 27வது ஸ்லோகம் ரேவதி நட்சத்திரத்தின் அமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிசிரேவதீர்ய சிந்தௌ சாகம் சீதாம்சுனா பத்மே கருணார்த்ரே காந்தஹிருதி ஸ்தாஸ்னுர் முஷ்ணாசி தாபம் மே. ஹே தாயே, என் தாபங்களை போக்க வல்லவள் நீயே. ஏனெனில் நீ குளிர்ந்த கடலில் தோன்றினவள், குளிர்கதிர் நிரம்பிய சந்திரனின் சகோதரி, திருமாலின் ஈர நெஞ்சில் குடிகொண்டவள். அவ்வளவு குளிர்ச்சியும் என் தாபத்தை தீர்க்க தேவை. இதில் சிசிரே அவதீரிய என்பது குளிர்ந்த கடலில் தோன்றியவள் என்ற பொருளில் வருகின்றது. சிசிரேவதி என்று சேர்த்து செல்லும் பொழுது ரேவதி நட்சத்திரத்தின் தோற்றமானது காணப்படுகின்றது. ரேவதி நட்சத்திரம் ஒரு மீன் போன்ற வடிவில் அமைந்துள்ளது. இதனுடைய அதிதேவத்தை துவாதச ஆதித்யர்களில் ஒருவரான பூஷா ஆவார். இதற்கு உரிய கிரகம் புதனாகும். பூலோக வைகுண்டம் என்று கொண்டாடப்படுகின்ற ஸ்ரீரங்கத்தின் பெரிய பெருமாள், நம்பெருமாள், ஸ்ரீவில்லிபுத்தூரின் ஸ்ரீரங்கமன்னார் ஆகியோர் ரேவதி நட்சத்திரத்தில் திரு அவதாரம் செய்தவர்களாவார். சிசிரேவதீர்ய சிந்தௌ சாகம் சீதாம்சுனா பத்மே கருணார்த்ரே காந்தஹிருதி ஸ்தாஸ்னுர் முஷ்ணாசி தாபம் மே. 28வது ஸ்லோகம் இந்த ஸ்தபகத்தின் மங்கள ஸ்லோகமாக அமைந்துள்ளது. சங்கிருத்ய சித்ரை பதரத்ன ஷண்டைஹி சமர்ப்பிதா தாஸ்ய ஜுஷாமயைஷா நக்ஷத்ரமாலா நதராஜ கன்யா ஹிருத்யா த்வதீயே ஹிருதயே சகாஸ்து. இதுல சில ஸ்லோகங்கள்ல பதரத்ன ஷண்டைக்கு பதிலா பதரத்ன கண்டை அப்படிங்கிற பாடபேதம் இருக்கு. ஹே கடலரசனின் கன்னிகையே, அடியேன் சமர்ப்பித்த இந்த நட்சத்திர மாலை விசித்திரமான சொற்கள் என்ற ரத்தினங்களால் ஆனது. 27 நட்சத்திரங்கள் பெயருடன் 27 ஸ்லோகங்களை கொண்டது. நன்றாக தொடுக்கப்பட்டது. மணிமாலை மார்பில் விளங்குவது போல் மனோகரமாக இது உம் ஹிருதயத்தில் பிரகாசிப்பதாக, உம் திருவுள்ளத்திற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எதுகை முனைகளால் படிக்கும் போதே இன்பம் பயப்பதால் விசித்திரமானது. ஸ்லோகங்களின் வரிசை சின்ன அளவில் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பெரியதாகி, நடுப்பகுதியில் மிக பெரியதாகி, பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து எல்லா பாதங்களிலும் சமமான எழுத்து எண்ணிக்கை கொண்டதாலும் நன்றாக கோர்க்கப்பட்டதாகவும் விளங்குகின்றது. ரத்னாகரமான சமுத்திரத்தின் பெண்ணுக்கு ரத்னமாலையை காட்டிலும் அடியவர்களின் துதிமாலையே கிருத்தியமாகும் என்று சொல்லி இந்த ஸ்தபகத்தை மங்களகரமாக நிறைவு செய்கின்றார். சங்கிருத்ய சித்ரைர்பதரத்ன ஷண்டைஹி சமர்ப்பிதா ஜாஸ்ய ஜுஷாமயைஷா நக்ஷத்ரமாலா நதராஜ கன்யா வித்யா த்வதீயே ஹிருதயே சகாஸ்து. இதி ஸ்ரீமத் லக்ஷ்மி சகஸ்ரம் நக்ஷத்ரமாலாஸ்தபகம் சம்பூர்ணம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ ஹரியே நமஹ. ஸ்ரீம் ஸ்ரீயை நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.